அது யார் என்று தெரியுமா? ஆஹா, சொன்னால் விளக்கம் தெரிவிக்கின்றேன். கலியுகம் என்பது 4 யுகம். 4 யுகத்திலே முதல் யுகமாகிய திரேதா யுகத்திலே நான் பரிவாய் முதல் யுகத்தில் யுகத்திலே நான் அலையடவே பள்ளிக்கொண்டு இருக்கின்ற நேரத்தில் என் உந்தி கமலத்தின் வழியாக அள்ளி தாமரை மலர்ந்து அதில் உதித்த என் மகனாகிய பெருமகத்திலே வேதம் என்பது 4 வேதங்கள் இருந்தது. அந்த வேதத்தை அசுரனாகிய சோமகாசுரன் சாம்ராஜ் யுத்தம் செய்து வேதத்தை பிடுங்கிக் கொண்டு கடலிலே வந்து கொண்டார். அப்போது இந்த வேதம் அசுரன் கையில் போய்விட்டால் அமரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆபத்து வந்து நேர்ந்து விடுமே என்று பட்சம் என்று சொல்லக்கூடிய மீன உதாரணம் எடுத்து கடலிலே நுழைந்து சோமகனை கொன்று அந்த வேதத்தை படித்துக் கொண்டு வந்து மீண்டும் பிரம்மணத்தில் ஒப்படைத்தேன். அதுவும் இல்லாமல் அந்த துய இரணியனும் பக்தனாகிய பிரகலாதனை செய்தார். அப்போது அதுவும் இல்லாமல் என்ன செய்தான் தெரியுமா? அடே பிரகலாதா, அரி 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 என்று தெரிவிக்கின்றாயே,
அந்த அரிய எங்கே இருக்கின்றான் அப்படி என்று கேட்டார். அதற்காக என் பக்தனாகிய பிரகலாதன் அவர் எங்கும் இருப்பார், அவர் அங்கும் இருப்பார், இங்கும் இருப்பார், எல்லுக்குள் எல்லை போல் எங்கும் இருப்பார், இந்த தூணிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், திருமலும் இருப்பார் அப்படி என்று தெரிவித்தார். அப்போது என்ன செய்தான் தெரியுமா? அந்த தூணை எட்டி உடைத்தான். அப்போது அந்த தூணை படீர் என்று வெடித்து நான் அரசு மௌலாரம் எடுத்து அந்த இரணியனை அங்கே கொண்டேன். ஏன்னா மாலாகி கண்ணனாக இருந்த உருவத்தை மாத்தி ஒரு நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த தூணிலே அறியாமல் அமர்ந்து அப்படி அமர்ந்த இந்த நேரத்தில் இரடினாகப்பட்டவன் பிரகலாதன் தெரிவிக்க, தந்தையே தூணில் இருப்பார், உருபில் இருப்பார், நெஞ்சில் இருப்பார், எங்குமே இருப்பார், தூணிலாக அமர்ந்து கொண்டு பிரகலாதன் தெரிவிக்க, இரடினாகப்பட்டவன் கோபத்தோடு அந்த தூணாகப்பட்ட உதைக்க அந்த நேரத்தில் தூணில் இருந்து படியில் என்று விழித்து அந்த நரசிம்ம அவதாரத்தோட வந்து இரடியை மடிச்சு விட்டார் அல்லவா? இரவிலும் இல்லாமல், அவளிலும் இல்லாமல், ஆகாயத்திலும் இல்லாமல், பூமியிலும் இல்லாமல், உள்ளவும் இல்லாமல், வெளியும் இல்லாமல் நரசிம்மாவரம் எடுத்து வந்து படி மீது அமைத்து சூரிய நகரங்களால் புறம் செய்தீர்கள். அதுவும் தவிர அந்த மாபலி சக்கரவர்த்தி எதிரி யாருமே இல்லை என்று இருமாப்பிக் கொண்டிருந்தான். அப்போது நான் என்ன செய்தேன் என்றால், அன்னவரிடத்திலே இருப்பதற்காக ஒரு ஏழை பிராமணாக சென்று மாபலி எனக்கு இங்க தங்குவதற்காக ஒரு 3 அடி மண் கேட்டேன். அது என்ன செய்தார்? அளந்து கொள் என்று செய்தார். அப்போது நான் என்ன செய்தேன்? சமயம் என்று அவதாரம் எடுத்து வானத்திற்கும் பூமிக்கும் சராசரமாக இந்த அண்டத்தை ஓரடியாகவும் பூமியை ஓரடியாகவும் அளந்தேன். அடே மாபலி 2 அடி அளந்து விட்டேன். 2 அடி அளந்து விட்டேன். அடி எங்கே என்று கேட்க, எங்கே வைப்பது? மாபலி என்ன செய்தார்? சாமி, மகிமை தெரியாமல் நான் தெரிவித்து விட்டேன். என் ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று இடத்தை காமித்தான். அப்போது உன் சிரசு மேல் வெட்டி காலை வைத்து பாதாளம் போகி வைத்தான். சுவாமி, மகிமை தெரியாமல் தெரிவித்து விட்டேன். எனக்காக உன் பாதம் என் சிரசில் பட்டதால் எனக்கு ஒரு புகழ் வேண்டும் என்று சொன்னான். அப்போது மாபலி கார்த்திகை மாதம் பரணி கிருத்திகை அன்று புது ஆடைகளை அணிந்து கொண்டு மாபலி என்று மாபலி சுற்றும்படியாக அவருக்கு ஒரு பட்டம், அதுக்கு மாபலியை கொண்டதாக ஒரு மகன் என்றும் பேர். அதுவும் தவிர ராவணன் கும்பகர்ணனே இலங்காவுரி வேந்தனாகிய ராவணேஸ்வரன் என்ன செய்தான் என்றால் அக்கிரமத்தை செய்தான். அப்போது நான் என்ன செய்தேன் என்றால், அயோத்தியாபுரி ஆலைக்குடிய குமாரன் ராவணாக பிறந்து அந்த ராவணனை கொண்டு தம்பியாகி கிருஷ்ணனுக்கு அந்த இலங்கையை பட்டது. அதுவும் தவிர மாமக்கம் தானே கொள்ள
ஐயோ அவரை கொள்வதற்காக அப்படி யுகத்திலே தேவனுக்கும் தேவை அம்மனுக்கும் பிள்ளையாக பிறந்து அசோதி வீட்டிலே வளர்ந்து அசோதி வீட்டிலே வளர்ந்து அம்மானாகிய கம்சனை கொண்டு கண்ணனாக திகழ்ந்து அதுக்கு என்னவென்றால் இந்த பூமாதேவியின் பூமி பார்த்த தீர்க்கவும் பரமேஸ்வரன் முத்திக்கு பிடித்த பிரம்மகவாலத்துக்கு ரத்தம் போர் கொடுத்தவும் அத்திமா நகரை ஆளக்கூடிய புதிய ஒருவனும் 9 பேர்களும் 18 அக்ரோனி சேனையும் அடிக்கவும் மற்ற மக்களாகிய ஐவராஜாக்களை காப்பாற்றுவோம் நான் சகாதேவனிடத்திலே கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவோம் கங்காவாகிய பாஞ்சாலி கூந்தலை முடிக்கவும் இதற்காக நான் கண்ணனாக திகழ்ந்தேன். இந்த இடத்திலே மற்ற மக்களாகிய ஐவராஜாக்களும் என் தங்காவாகிய பாஞ்சாலியும் என்னை கோரியதோ அழைத்திருக்கின்றார். போய் நேராக பார்க்க வேண்டும்.